இந்த சமயத்திலே துல்கஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள், அதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய சிறப்புகள், வெகுமதிகள், ஏராளமான செய்திகளை குறுஞ்செய்திகளாக அல்லது டிபிக்களாக பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது வல்லாமல் சொல்ல வேண்டிய செய்தியாக நான் கருதிய, மக்களிடமிருந்து எடுபட வேண்டிய விஷயங்கள், களைய வேண்டிய விஷயங்களாக நான் கருதிய சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை சொல்லிக் கொள்வது இந்த சமயத்திலே மிக மிக ஒரு உகந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குர்பானி அந்த கறி கொடுக்கறதுக்கு நீங்க சமூகத்துல வரையறுகளை வைத்து கொடுக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளணும். குழு மின்ஹா வ அதீமுல் பஅஸல் ஃபகீர், நீங்க சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு முன்ன கொடுங்க அல்லாஹ் சொல்றான். நீங்க அதை வந்து ஒரு பண்டமாற்று முறை மாதிரி இங்கிருந்து எங்கேயாவது வெகு தொலைவுக்கு கொடுத்து அனுப்புறது. போன வருஷம் நம்மளுக்கு எப்படி அந்த சொந்தக்காரன் கொடுத்துருந்தான் அப்படின்னு பார்த்து கொடுக்கறது. ஆடே அறுத்திருப்பாங்க, 2-3 ஆடு விட, அந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவது. இதுவெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க பகுதி நம்ம இந்த சூளைமேட்டுல இருந்து நம்ம குடுவாஞ்சேரிக்கு தான் கொடுத்து அனுப்பணும் வச்சுக்கீங்களேன். இடையில எந்த ஏழையுமே இல்லையா? அனுசரிக்கப்பட வேண்டிய, பரிமாறக்கூடிய எந்த ஏழையுமே இல்லையா? சிந்திச்சு பாருங்க. உறவினருக்கு தேர்ந்தெடுத்து, அதிலும் சில பேர் போன வருடம் எப்படி கொடுத்தார்கள், எந்த மாதிரி கவனித்தார்கள் என்பதை அறிந்து, நிறை குறைகளோடு அதை கலந்து பேசி ஆலோசனை செய்து நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு நிலையை இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க கூடாது. அதே போல் சில பேர் குர்பானி கொடுக்கிறார்கள். என்ன செய்யறான்னு சொன்னா, நான் வந்து இங்க குர்பானி கொடுக்க மாட்டேங்க, ஊர்ல தான் கொடுப்பேன். ஏன்னா எங்க ஜமாத், எங்க ஊரு, எங்க முத்தவள்ளி, எங்க ஜமாத் தான் கொடுப்பேன். அல்ல என்ன சொன்னா, குழு மீன்கா நீங்க சாப்பிடுங்கிறானே அல்லாஹ். அல்ல சொல்ற அறிவுரை, எப்படி அந்த கறியை சாப்பிடுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறுத்த கறியெல்லாம் ஒன்னா போட்டு மொத்தமா என்ன சொல்றது, மிக்சட் பண்ணி, ஒரு காக்டெயில் மாதிரி மிக்சட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்கன்னு அதி சாதாரணமா இருக்கு. எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? நோக்கம் என்ன? இப்படி ஒரு சாரார் இருக்கார்கள். இதையும் களையப்பட வேண்டும். சில பேர் என்னவென்று சொன்னால், தன்னுடைய கூட்டு குர்பானி எப்போது கொடுக்கப்படுகிறது என்பதை அறியாதவர்களா இருக்காங்க. எப்போது கொடுக்காம தெரியாது, உடனே நகத்தை கட்டுகிறது. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். கால சூழ்நிலை அப்படி இருக்கிறது. பாய், மாடு கொடுத்துறீங்களா? எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? இன்னைக்கு கொடுக்குறீங்களா, நாளை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. கால சூழ்நிலை அப்படி இருக்குது. ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்க 3 நாள் கழிச்சு கொடுத்தா கூட நல்லது. அந்த 4 நாள் மொத்தத்துக்கு அறுக்கக்கூடிய அந்த 4 நாட்கள் இருக்குல்ல, அதை கழிஞ்சு கொடுத்தா கூட சிறப்பான ஒரு விஷயம். அது வந்து மார்க்க சட்டமா சொல்ல உங்களுக்கு தெரியல, இதை கவனத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி குர்பானி வசூல் பண்றவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படுங்க. யாரையும் குற்ற முறைகளை சொல்லணும். எந்த மாடுல எவருடைய பங்கு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நீங்க அறுக்குறீங்க. இப்ப நம்ம எல்லாம் கூட்டு குர்பானி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேங்க. இங்க இருக்க 7 பேர், அவர் 7 பேருடைய மாடு 1ஆம் நம்பர் அப்படி வரணும்ல, கேட்டா சொல்லணும்ல. ஒருத்தர் காய்ச்சல் ஏற்பட்டிருக்குங்க, தொழுகல, அவரு லேட்டா தான் தொழுக போறாரு, அவரு சிரமம் ஏற்பட்டுருச்சு, திடலுக்கு போக முடியல, அவருக்கு காய்ச்சனால போகல. நான் அப்படி சொல்றேன், திடலதான் தொழுவது சுண்ணத்து, அதுக்கு மாற்றமா பேச நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அவர் 10 மணிக்கு இருக்கிறாரு, அவருடைய மாடு எதுன்னு தொடர்பு கொண்டு கேட்டா, நான் 10 மணிக்கு தான் போய் தொழுக போறேன், என் மாடு எதுன்னு கேட்டா சொல்லக்கூடிய அளவிற்கு கூட்டு குர்பானிகளை வசூல் செய்யக்கூடியவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளும். இது கமர்சியல் அல்ல, இது வியாபாரம் அல்ல. இதுல பொருள் ஈட்டுவது, சம்பாதிப்பது கூடுமானது, ஆகுமானது. நான் ஹராம் சொல்ல வரல, பேணுதல் காட்டுங்க. 7 மாடு இருக்குன்னா 7 49 பேர், அது யார் யாரு என்னென்ன எத்தனை பேரும் தெரியணும்ல. எந்த மாடுல மாடுல இந்த 7 பேரு, பி மாடுல இந்த 7 பேரு, இப்படி இருக்கணும்ல. இதை கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி சில பேர் இந்த குர்பானி கொடுக்க, சில பேர் எனக்கு வந்து வீட்டுக்கு கறி மட்டும் அப்படியே சேஃப் வந்து எலும்பு கூட இல்லாம இருக்கும். எலும்பு இல்லாத மாடு வருமா? என்ன பேச்சு? ஒரு சில 10 கிலோ கரெக்டா, 10 கிலோ கரெக்டா எப்படி ஒரு மாடு வரும்? 10 கிலோ கறி நாங்க கொடுப்போம், அது எப்படி 10 கிலோ கரெக்டா கொடுப்பீங்க? அது எப்படி சாத்தியம்? கரெக்டா இருக்கும் 70 கேஜி சாப்பிட அப்படிதான் வருமா? இப்படியெல்லாம் இல்ல. இது ஒரு நெறிமுறைப்படுத்தணும். சகோதரர் உடனே போய் இருக்கிறே என்ன அறுத்துட்டு மாடு இப்படிலாம் கேட்காதீங்க, பாய் இருக்குது சொன்னாங்க சரின்றது பாருங்க, சரி இப்படி பண்ணுங்க, இணக்கமா. அதைத்தானே நம்மளுக்கு நோக்கம். நம்ம பெருசா இருது இல்ல, சமுதாயம், நம்ம சகோதரர்கள் தான் தவறு செய்வாங்க. தவறு செஞ்சு அவங்க சரி பண்ண வேண்டிய பொறுப்பு. நன்மையிலும் இறையச்சும் உதவி கொள்ளுங்கள். அப்ப இந்த மாதிரியான அமைப்புல சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கணும். அதை முழுக்க முழுக்க அதை கண்காணிக்கணும். அது குர்பானி கொடுக்குறீங்களா, அன்னைக்கு அது வந்து ஒரு கறி திங்கிற நாளுக்காகவே மட்டும் மாத்தாதீங்க. நல்லா திங்க சொல்லிக்கணும், அது இல்ல சொல்ல சாப்பிட்டுருக்காங்க, நீங்க அதுக்காக மட்டுமே நம்ம மாத்தணும்.
கைய கூடுறா, உப்பு கண்டம் போடு, அங்க போடு, அங்க மேல தொங்க விடு, இங்க தொங்க விடு. இந்த வரலாறு எதுக்காக? எப்படிப்பட்ட வரலாறு? மெய் சிலுத்து போயிரும். தகப்பன் தாயின்னு பேசினாவே, அது தகப்பன் பிள்ளைன்னு பேசினாவே அல்லாஹ் வெறி அறியக்கூடியவனா இருக்கான். சோதரில் அல்லாஹ் பாக்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞாபகம் வராம இருக்காது. தகப்பன் புள்ள பாசம் வந்தா பெரும்பாலான சமயங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும்பாலான சமயங்கள் நம்ம அப்படிப்பட்ட வரலாறு சொந்தக்காரன் பிள்ளைய கூட்டிட்டு போய் இந்த குர்பானி நான் எதுக்குமா கொடுக்குறேன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருக்காங்க. ஒரு தியாக உணர்வு. முடிஞ்ச ஆடு வளர்க்குறமா, முடிஞ்சா கூட்டு வந்த வீட்டுல ஒரு நாள் வளர்த்து, எனக்கு அல்லாஹ் அப்படி வச்சாலும் ஒரு சோதனை வச்சாலும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறதான அதுல இருக்குது. அதுதான் அப்படிதான் அல்லாஹ் அப்படிதானே சொல்லி காட்டுறான். இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன், மிக பெரும் சோதனை அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. இதெல்லாம் கருத்துல வச்சு அப்படி ஒரு பரிபூர்ணமான எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, உலகத்தினுடைய எந்த ஆதாயங்களும் இல்லாமல் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி, அந்த மாமிசங்களோ ரத்தமோ என்ன வந்து அட்டையாருங்கிறான் அல்லாஹ். தக்குவா மின்கும் இதயத்தினாப்ப வந்து அடைகிறான். அந்த எண்ணத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் குர்பானி கொடுக்க வேண்டும் என எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை சொல்லி, இந்த நாளிலே இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்திகளை உள்ளங்களிலே வாங்கி தாங்கி இறைவன் சொன்னபடி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.